ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தெரியும் 5 மாதமாக வீடியோ போடையில் எல்லோரும் ரொம்ப கோபமாக இருப்பீங்க. ஸோ ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டியூட்டி போனனால ரொம்ப பிஸி ஆகிட்டேன். உங்களுக்கும் அதனால தான் எக்ஸாம் வர ரொம்ப லேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆமாம், அந்த எலெக்ஷன் இருந்தனால தான் ரொம்ப லேட் ஆச்சு உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு. இப்போ ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. பாஸ் ஆன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிசிக்கல். நல்லா பண்ணுங்கள். அண்ட் இப்போ கூட கொஞ்சம் பிஸி தான் இருந்தாலும் ஓகே, பசங்க பாஸ் ஆகியிருக்காங்க. சரி, ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க டவுட் பிசிக்கலை பற்றி மட்டும் இப்போ சும்மா என்ன எல்லாம் முடிஞ்சதை சொல்கிறேன். ஸோ பிசிக்கல் நார்மலாக தான் 5 கிலோமீட்டர் பிசிக்கல் அன்னைக்கு பிசிக்கல் ரன்னிங் மட்டும்தான் இருக்கும். அதை தள்ளி ஃபஸ்ட்டு ஹைட் செக் பண்ணுவாங்க, வெயிட் அண்ட் ரன்னிங், இந்த மூணு தான் இருக்கும். பசங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் நார்மல் தான். அண்டு 2 கிரவுண்ட் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஒன்று வந்து சென்னையில் ஆவடி, இனி ஒன்று மதுரை, அந்த சிவகங்கை ஐடிபிபி இருக்குல்ல, இந்த ரெண்டு தான். ஐடிபிபியை பொறுத்தவரை கிரவுண்டில் 2 ரவுண்ட்ஸ் சுற்றுற மாதிரி இருக்கும் அண்ட் ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனால் சென்னை ஆவடி கிடச்சா செம லக்கு. அது ஃபுல்லாக ரோட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக டெய்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் 2 டைம்ஸ் ஓட முடிஞ்சால் அது கூட பெஸ்ட்டு தான். நல்லா ரன்னிங் பண்ணுங்கள். இதை தவிர ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கலில் இப்போதைக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சாரி ஃபார் த லேட் வீடியோ. முடியலை, ரொம்ப பிஸி ஆகிட்டேன். எலெக்ஷன் டியூட்டி போனனால 6 மந்த் நியர்லி ரொம்ப பிஸி. மொபைலே எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரி. இப்போ தான் வந்தேன், ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து இங்கேயும் அப்படி தான் மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கனால இப்போ கொஞ்சம் இதாக தான் போய்ட்டுருக்கு டியூட்டி. ஸோ நல்லா பண்ணுங்கள் பிசிக்கல். பாஸ் ஆன எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் கோட்டை விட்டுறாதீங்க ரன்னிங் ரொம்ப ஈஸி தான். நல்லா பண்ணுங்கள். ஹைட் இல்லாதவங்களுக்கு ஹைட் கண்டிப்பாக 170 தேவை தான். நார்மல் ஜென்ரலுக்கு ஹைட்டு ரொம்ப பார்ப்பாங்க அண்ட் வெயிட் ஆல்சோ. ஆனால் வெயிட்டுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மெடிக்கல் போகும்போது கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போது ஃபிசிக்கலில் பார்ப்பாங்க. ஓவர் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது மென்ஷன் பண்ணி விடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அது ஓவர் வெயிட்னா கம்மி பண்ணிட்டு போகணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 kg அதிகமாகவோ கம்மியாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதையும் பாருங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒர்க் போகிறவங்க பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நேரமாச்சும் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் கண்டிப்பாக ரன்னிங் பண்ணணும். நார்மல் ஜாக்கிங் போனால் கூட ஓகே தான். 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லாஸ்ட் நீங்கள் ஃபிசிக்கல் ஓடுறதுக்கு முன்னாடி நார்மலாக வீட்டில் பண்ணும்போது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு நார்மல் ஜாக்கிங் ஆச்சும் போகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல கடலை, பாதாம், முடிஞ்ச அளவுக்கு பாதாமெல்லாம் நல்லா ரைட்டாக தான் இருக்கும். நார்மலாக நமக்கு கிடைக்கிற பாசிப்பயிறு, அந்த கடலையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, முடிஞ்ச அளவு நல்லா சாப்பிடுங்க. உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருங்க. வெளியில் அதிகமாக சுற்றாதீங்க. பசங்க கூட உடம்பை கண்ட்ரோல் ஆகிங்க. ஏன்னா இனி பண்ண போகிறது எல்லாமே ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே நம்ம ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.